ஓம் சிவாய. வணக்கங்களே, ஸ்விட்ச் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க போடுவார் ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம், விருச்சிக ராசி, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன். உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்களோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. ஸோ இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் சூரியனுடைய பெயர்ச்சி. ஸோ ஒவ்வொரு மாதமும் சூரியன் வந்து பெயர்ச்சி அடுத்த ராசிக்கு போகும்போது சில வழிபாடுகள் பண்ணணும். ஸோ அந்த வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து உங்களுக்கு ராசி அது சுக்கரன் வந்து 7 இருக்கும். சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதியின் போது கொஞ்சம் வந்து கணவன் மனைவியினுள்ள சின்னதாக சலசலப்பு இருக்கும். பட் அதெல்லாமே சிறப்பாக தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. பட் ஏன்னா 8ஆம் அதிபதி 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்கும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். 2ஆம் அதிபதி வந்து 11 இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு சந்தோஷம் குதூகலம்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்து 3ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 9ல் இருக்குது. ஸோ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து வேலை நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ வேலையில் நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்குது, வேறு ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து 6ல் இருக்கும்போது ஏதாவது புதுசாக வீடு வந்து லோனில் வாங்கலாம், வண்டி வாங்கலாம், ஏதாவது லோனில் வாங்கலாம் மாதிரி எண்ணங்கள் இருக்கும். தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய வந்து கடன் வாங்குறது, கொஞ்சம் அடுத்தடுத்து குழந்தைகளோட முன்னேற்றத்துக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள், வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. பட் கேது இருக்கும்போது கொஞ்சம் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஈடுபாடு நிறைய போகும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7லே இருக்கும்போது கொஞ்சம் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ், வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்கு நடக்கும். அது எப்போதும் நடக்கிறத வச்சுப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப். ஸோ அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி வந்து சிறப்பாக 9லே இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கும். நல்ல வந்து வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டை போய் ஒர்க் பண்ணுன்றவங்க வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் சூப்பராக இருங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி சார்ந்தவங்க சிறப்பான பலன், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பெரிய லாபங்களுக்காக நம்ம வந்து அண்ணன்கிட்டையோ நண்பர்கள்டையோ கொஞ்சம் பகைமை இருக்கிறமான விஷயங்களும் இருக்கும். ஸோ கொஞ்சம் பேராசையை தவிர்த்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். ஸோ தசாபதி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கவனம் வரும். யாருக்கெல்லாம் வந்து துலா லக்னமாக வந்து சூரிய தசாபதி அந்த நடக்குதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சைக்கடலை இருக்குங்கன்னா அது வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சூரிய காயத்ரி படிக்கிறது, இல்லைன்னா ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். துலா லக்னமாக வந்து சந்திரன் தசாபதினால சந்திரன் ஒரு முதல் எப்போதுமே வந்து திங்கட்கிழமைகளில் வந்து ஒரு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருக்குங்க. அதே மாதிரி துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து 11ல் இருக்கும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. யாருக்கெல்லாம் செவ்வாய் துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி அந்த நடக்குது. ஸோ அவங்களுடைய பரிகாரம். ஸோ பரிகாரம்னு பார்க்கும்போது அன்னதானங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து அரிசி வாங்கி கொடுக்கலாம், கஷ்டப்படுறவங்க வந்து அரிசி வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணால் செவ்வாய்க்கிழமைகளில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. உணவு தானம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தினா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 5ல் இருக்காங்க. ஸோ 5ல் இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருடைய சாதனமும் நிறைய பிரயாணங்கள், குழந்தைகளுக்காக வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறது, ஆன்மீக சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களாக இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதனால் வந்து உங்களுடைய பரிகாரம் யாருக்கெல்லாம் வந்து துலா லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கோதுமைன்னும் போது யாருக்காச்சும் வந்து சனிக்கிழமைகள் வந்து கோதுமை தானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை நோக்கி வந்து கையெடுத்து கும்பிட்றது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகன் படிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து குரு தசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 9ல் இருக்கார். 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வேலை நிறைய மாற்றங்கள், நிறைய எண்ணங்கள் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, நிறைய மாற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக. யாருக்கெல்லாம் வந்து
துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொச்சைக்கடலையில் வந்து தானம் பண்ணுறது, வியாழக்கிழமைகள் வந்து மொச்சைக்கடலையில் தியானம் பண்ணுறது, திருமணமாகாத பெண்கள் உங்கள் தாயார் மூலியமாகவோ இல்லை உங்கள் மனைவி மூலியமாக ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறதுலாம் வந்து வியாழக்கிழமையில் பண்ணும்போது சிறப்பான ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார். சனி வந்து 6ல் இருக்கேன். ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. உடல் ரீதியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்மாக கரெக்டாக பார்த்துங்க. கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு. தாயாருக்கு உங்களுக்கும் வந்து ஒரு மனஸ்தாபம் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப கவனமாகணும். அதுவும் சில பேர் வந்து வீடு மனை லோன் போட்டு வாங்குறதுக்கான யோகங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரிசி தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படுறவங்க அரிசி வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ஒரு சிறப்பான விஷயங்களாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கணும் எப்படி இருக்கும் ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கிறவங்க, ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி அப்பா சார்ந்த விஷயங்களில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அதுக்கு சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு பெரிய யோகங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் துலா லக்னமாகிறது புதன் தசாபுத்தி வந்தோன்னா அவங்க வந்து எள்ளு வாங்கிக்கலாம். புதன்கிழமைகள் வந்து எள்ளு உருண்டை வாங்கி தானம் பண்ணுறது. அதே மாதிரி ஊனமுற்றவர்கள் ரொம்ப வயசானவர்களுக்கும் துணிமணி எடுத்து கொடுக்கலாம். சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தினா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான பேர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானம்னும் போது நல்ல சிறப்பான மாற்றங்கள் எளிய ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு மனசு தேடி போகும். யாரும் துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தினா அவங்களுடைய பரிகாரம்னு சொல்ல போகும்போது பச்சைப்பயிறு வாங்கி தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகள் வந்து பச்சைப்பயிறு வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள். இல்லைனா சின்ன குழந்தைகள் யாராச்சும் குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள். பாட புஸ்தகம்லாம் வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்துடும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 7 இருக்காருங்க. ஸோ 8ஆம் தேதி 7 கணவன் மனைவிகளும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய கேள்விகள் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வியாபார ரீதியான விஷயம் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணும், அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி வந்து உடல் ரீதியான விஷயங்களும் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். இதுக்கான பரிகாரம் துலா லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கணும். பரிகாரம்னு பார்க்கும்போது அரிசி தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படுறவங்க ஒரு 5 கிலோ அரிசி வெள்ளிக்கிழமைகள்லாம் வாங்கி கொடுக்குறது, இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்குறது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் மாற்றங்களாக இருக்கணும். ஒரு அமைதியான ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்காருங்க. ஸோ 6ஆம் தேதி 10ல் தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மாமியாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சின்னதாக ஒரு மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 8ல் இருக்காருங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபங்கள், குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சனி. ஸோ 3ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ 3 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. உங்கள் முயற்சிகள் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயம், பூர்வீகம் சம்மந்தமான விஷயம் நல்ல சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் குழந்தைகள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறது கொஞ்சம் வந்து மன வருத்தமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நிறைய மற்றபடி ஒன்றும் இல்லை. 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழிலான விஷயம் கடன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கால் சம்மந்தமான விஷயங்களும் சின்னதாக வந்து ஒரு குடைச்சலோ கொஞ்சம் வீக்கமாக வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு 1 வீக் 10 டேஸ் தான், அதுக்கப்புறம் மாறி போயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. பெரிய லாபங்களை நினச்சி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி சேர்ந்தவங்க சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக கொடுப்பார். மற்றபடி 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு 7ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய கான்டாக்ட்ஸ் நிறைய டெவலப்மெண்ட் வரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நண்பர்கள் வந்து என்னாச்சும் கூப்பிட்டாங்கன்னா போகாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போது இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்.
விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள்லாம் கிடைக்குங்க. பட் இருந்தாலும் இதுக்கான பரிகாரம் விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுடைய பரிகாரம் பார்க்கும்போது மொச்சை பயிர்களை ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு வந்து மனைவி மூலியமாகவோ அம்மா மூலியமாக ஒரு துணி எடுத்து கொடுக்குறதுலாம் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் வந்து அன்னதானங்கள் பண்ணுறது, அதுவும் வந்து திங்கக்கிழமைகள் வந்து இன்னும் அன்னதானம் பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்குமே ஒரு கருத்து வேறுபாடு இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பரிகாரம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அரிசி யாராவது கஷ்டப்படுறவங்க அரிசி வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அது செவ்வாய்க்கிழமைகள் அரிசி வாங்கி கொடுக்குறது, செவ்வாய்க்கிழமை சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். விருச்சிக லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கணும். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது ஒரு பிரம்மாண்டமான வீடும் கட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், ஒரு அகலக்கால் வச்சு பெரிய சொத்து வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. இல்லைனா ஒரு நிறைய வாக்குவாதம் வர மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கோதுமையை வந்து வாங்கி கொடுங்க. சூரியனை நோக்கி ஒரு பிரார்த்தனை பண்ணுறது, டெய்லி சூரியனை நமஸ்காரம் பண்ணுறது, ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறோம், ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்த ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள் கொடுக்குமா அப்படின்னா குரு வந்து இப்போ 8ல் இருக்காருங்க. ஸோ குழந்தைகளை ஒரு மன வருத்தங்களோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கும். பூர்வீகம் சம்மந்தமான விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து குடும்பத்துலேயும் வந்து இதனால் சலசலப்புகள் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மொச்சை பயிர்களை தானம் பண்ணது, வியாழக்கிழமைகள் வந்து மொச்சை பயிர்கள் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அம்மா ஒய்ஃப் மூலியமாக ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கறதுனால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக கிளியர் ஆகிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துருங்க. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேத்தனமாக இருக்கிறது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட்பான் பண்ணிட்டு போவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம், நல்ல ஏற்றங்கள் வரும். தாயாரோட நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். கம்யூனிகேஷன் துறையில் இருக்கவங்க ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுக்கான பரிகாரம் யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரிசி, ஸோ ஏதாச்சும் அரிசி வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகள் வந்து கஷ்டப்படுறவங்க ஏதாவது அரிசி வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா அன்னதானம் யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8லேயே ஆட்சி பலமோடு இருக்கும்போது 8-11 கொஞ்சம் நண்பர்கள் மூத்த சகோ சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனம். ஸோ பரிகாரம் விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி பரிகாரம் பார்க்க போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வாங்கி கொடுக்க ரொம்ப நல்லதுங்க. ஸோ எள்ளு வாங்கி கொடுக்கலாம். அதுவும் என்றைக்குன்னா புதன்கிழமைகளில் வந்து நீங்கள் எள்ளு வாங்கி கொடுக்கும்போது அது சிறப்பான முறை. இல்லைனா படிக்கிற குழந்தைகள் யாராச்சும் குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, நோட் புத்தகங்கள் வாங்கி கொடுக்கணும், சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி வந்து விருச்சிக லக்னம் வந்து கேது தசாபுத்தி இருந்தாலும் ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லா இருங்க. ஸோ கேதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் அப்படின்னும்போது குழந்தைகளுக்கான நோட் புத்தகங்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளை எடுத்து கொடுக்க தான் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருக்கும். விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 6ல் இருக்காங்க. ஸோ அதனால் கணவன் மனைவிகளோட ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு, பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிகாரம், ஸோ சுக்கிரனுக்கான பரிகாரம்னு பார்க்கும்போது அன்னதானம், ஸோ வெள்ளிக்கிழமைகள் வந்து அன்னதானம் பண்ணுறது, ஒரு அரிசி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியமானது 6 இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து 7ல் இருக்கும்போது சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மனைவியால் ஒரு சொத்து வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு ஸ்காலராக உங்களை பார்ப்பாங்க. ரொம்ப அறிவுஜீவியாக எல்லாருக்கும் முன்னாடியும் காட்சி கொடுப்பீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரிய படிப்பு படிக்கிறவங்களுக்குலாம் சீட் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு க்ரோத் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். 5ஆம் அதிபதியான செவ்வாய். 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக பிரயாணம் ஒரு மாதிரி விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள்லாம் வரும். ஸோ அப்பா சம்மந்தமான உறவுகளில் மட்டும் கொஞ்சமாக சின்னதாக ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான ரொம்ப பார்த்து இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது
உங்களுக்கு 6ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்போது சுக்கிரனுடைய விஷயங்கள் வந்து சுக்கிரன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு 5ல் இருக்காருங்க. ஸோ 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி விஷயங்களை நிறைய கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பழைய கடன்கள் சில பேர் அடைபடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுவே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் போகும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி பலத்துடன் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் நிலபுலன்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பருங்க. 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் வந்து நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. மனசில் வந்து தேவையில்லாத ஒரு ஆசைகள் அடிக்கடி வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி 9ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து 6ல் இருக்கும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாடு பிரயாணம் அமைவதற்கான வாய்ப்பு, வெளி மாநில பிரயாணம் அமைவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்லா பாப்புலாரிட்டி நல்ல ஏற்றமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குறார் அப்படின்போது சுக்கிரன் வந்து இப்போ வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஆன்மீக நாட்டம் நிறையா இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுத்தி பலன்கள். தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தசாபுத்தினா சூரியன் வந்து 9ஆம் அதிபதி. இப்போ இருக்கிறது வந்து 6ல் இருக்கும்போது தந்தையோட உடலும் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் ஒரு மாதிரியான விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதுக்கான பரிகாரம் யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கான பரிகாரம்னு பார்க்கும்போது மொச்சை பயிர்களை வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைனா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு வந்து உங்கள் மனைவி மூலியமாகவோ இல்லை ஒரு அம்மா மூலியமாகவோ ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கலாம், சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து அன்னதானம் நீங்கள் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து திங்கக்கிழமைகள் வந்து அன்னதானம் பண்ணுறது, அரிசி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலனும். தனுசு லக்னம் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து 9ல் இருக்காருங்க. ஸோ 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீக பிரயாணங்கள், குழந்தைகளுக்காக கொஞ்சம் வந்து நம்ம கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கான பரிகாரம் யாரெல்லாம் தனுசு லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி அந்த இருக்குதோ அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. கஷ்டப்படுறவங்க வந்து அரிசி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பெரிய பாப்புலாரிட்டி, நிறைய பிரயாணம் மூலிமா நல்ல லாபம் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடு வாசல் விற்கிறது, ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் ராகு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து சூரியனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறது, கோதுமை தானங்கள், சனிக்கிழமைகளில் வந்து கோதுமை தானம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா. ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகன் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7லேருந்து நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி மூலியமாக, தாயார் மூலியமாக நல்ல லாபங்கள், கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ திருமணம் ஆவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி விஷயம் யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்த நடக்குதோ ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மொச்சைப்பயிர்களை வந்து தானம் பண்ணுறது, அது வியாழக்கிழமையில் மொச்சைப்பயிர் தானம் பண்ணுறது, திருமணமாகாத பெண்களுக்கு வந்து ஒரு ஆடை எடுத்து கொடுக்குறது, அதாவது அம்மா அப்பா பெரியவங்க மூலியமாக அது ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வர்றது, தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய லாபங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு பணம் வசதி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் தனுசு லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து அரிசி தானம் பண்ணுறது ரொம்ப அன்னதானம் ரொம்ப இல்லையா. ஸோ சனிக்கிழமைகளில் வந்து யாருக்கும் அரிசி வாங்கி கொடுக்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் 7லேயே ஆட்சி இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, வியாபாரத்தில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய லெவலில் வந்து ஒரு உத்தியோகத்துக்கு போகிறது, பெரிய ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ இதுக்கான பரிகாரம்னு பார்க்கும்போது யாரெல்லாம் புதன்கிழமைகளில் வந்து எள்ளு வாங்கி கொடுக்குறது, எள்ளு உருண்டை வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. சின்ன குட்டி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, நோட் புக் வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். தனுசு லக்னமாக இருந்த கேது தசாபதினா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களே கொடுக்குங்க. ஸோ என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும்போது 9ல் இருக்கும்போது பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும். கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் வந்து அப்பா வந்து வெடுக்கு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான்.
கொஞ்சம் உடல்நலம் ரீதியான விஷயங்கள் வந்து அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ வெளியூர் பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கான பரிகாரம் யாரான தனுசு லக்னமாக வந்து கேது தசாபத்தி பரிகாரம் பார்க்கும்போது பச்சை பயிர் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ பச்சை பயிரை வந்து தானம் பண்ணும்போது அது நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பச்சை பயிர் தானம் பண்ணும்போது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை பலுக்கள் இருக்க மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆன்மீக பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கடன் நடைபெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. யாருக்கெல்லாம் தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து அரிசி தானம் பண்ணுறது ஒரு அன்னதானம் பண்ணுறதுனால சிறப்பான பலன்கள். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வரணும். நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பார்த்தோம்னா கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுனால ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பயிற்சி. ஸோ சூரியனுடைய பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகி வரும். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்போ வந்து ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சியாகிற. ஸோ அந்த மாதிரி பயிற்சியாகும் காலகட்டங்களில் ஒரு புண்ணிய காலம்னு ஒன்று வருதுங்க. ஸோ அந்த புண்ணிய காலத்தில் வந்து என்னென்ன ப்ரேயர்ஸ் பண்ணலாம், என்னென்ன பிரார்த்தனை எப்படி வழிபாடு பண்ணுங்கிற முறையை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ராசி கட்டங்களில் வந்து சரம் ஸ்திரம் உபயம்னு ஒரு 3 கட்டம் வருங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா மேஷ ராசிக்காரர் வந்து மேஷம், கடகம், துலாம், மகரம். ஸோ இந்த 4 ராசிகளில் சூரியன் வருகிற ஒரு காலகட்டம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த 4 ராசிகளில் வந்து சூரியன் இப்போ மீனத்துலேருந்து மேஷத்துக்கு வராருன்னு வச்சுமே. ஸோ அப்போது என்ன வழிபாடு பண்ணணும் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலான்னா பஞ்சாங்கத்துக்கு போங்க. அந்த தமிழ் மாதம் இப்போ ஆணி மாதம் போது ஆணி மாதத்துலேயே வந்து முதல்லே இருக்கும். முதல்ல இருக்கும், அது முதல் மாதத்தில் லாஸ்ட்டில் இருக்கும். அப்போ போட்டிருப்பாங்க ஸோ இந்த புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அந்த என்ன புண்ணிய காலம் என்ன டைமுங்கிறத போட்டிருப்பாங்க. அந்த வழிபாடு அப்போ பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த 4 ராசியில் பிறந்து சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் என்ன வழிபாடு. ஸோ அதை வந்து சங்கராந்தி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். ஸோ சங்கராந்தி புண்ணிய காலங்கிறது வந்து ஒரு மாதத்தில் அந்த சூரியன் பயிற்சி ஆகிற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும். ஸோ அப்படி அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து சரராசின்னு சொல்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அந்த ஒரு ஐயப்பன் வழிபாடு வந்து ஐயப்பன் கோயிலில் அந்த இப்போ உதாரணம் சொன்னால் ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும். நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது அந்த டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். சிறப்பான பலன்கள். நீங்கள் வந்து குலதெய்வ தோஷங்களை நீக்க வல்லது. உங்கள் குலத்தில் வந்து நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தாலும் ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகி ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த ராசியில் மேஷம், கடகம், துலாம், மகரம். ஸோ இந்த 4 ராசியில் சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் வருகிற சங்கராந்தி புண்ணிய காலங்களில் வந்து இந்த வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஸ்திர ராசிகள்னு சொல்லுவோம். ஸ்திர ராசிகள் வந்து சூரியன் பிரவேசிக்கிற காலங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி வரும், சிம்ம ராசி வரும், விருச்சிக ராசி வரும், கும்பராசி வரும். இந்த 4 ராசிகள் வந்து ஸ்திர ராசி. ஸோ இப்போ அந்த ராசிக்கு சூரியன் பிரவேசிக்கிற காலம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணிய காலம். யாராச்சும் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேங்க, என்னால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, எனக்கு பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள், அதாவது நீங்கள் பஞ்சாங்கத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு இருக்கும், அந்த டைம் இருக்கும். ஸோ அந்த 1 ஹவர் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவோம். 10லேருந்து 11 வச்சுப்போமே, அந்த 10லேருந்து 11 அந்த பெருமாள் கோயிலில் போயிட்டு 27 முறை அந்த பெருமாளை வந்து சுற்றுறது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மென்மை அடையும், பணம் செல்வம் குழிக்க இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை விடவே விடாதீங்க. ரொம்ப சிறப்பான பலன்கள் எல்லோருக்குமே விட இது வந்து ப்ரூவ்டு சயின்ஸ், ஓகேங்களா. ஸோ இது கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உபயராசிகள். ஸோ உபயராசிகள்னும் போது மிதுன ராசி, அதுக்கப்புறம் கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி. ஸோ இது 4 ராசியில் வந்து சூரியன் நுழைகிற அந்த காலகட்டம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஷடசிதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். ஸோ ஷடசிதி புண்ணிய காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது ஈஸ்வரன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு. ஸோ இந்த இப்போ பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரியன் வந்து ஷடசிதி புண்ணிய காலத்தில் தான் பிரவேசிக்கிறார். ஸோ அந்த காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சித்தர்கள் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ சித்தர்களை வழிபாடு பண்ணணும். சித்தர் சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக. இல்லைன்னா பழைய சிவன் கோயில்கள், ஸோ ஏதாச்சும் பழமையான சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து வில்வம் போட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள். இது வந்து என்ன பண்ணுன்னா
உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே நாளைக்கு தெரியல, ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இதை புண்ணிய காலத்தை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வழிபட்டு வாங்க, ரொம்ப சிறப்பான வாழ்க்கையெல்லாம் இருக்கும். ஸோ மற்றபடி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.